ஹெச்டிஎஃப்சி பேங்கோட அப்டேட் பார்த்துடலாம். நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வீடியோ முடிக்கும்போது வந்துட்டு மார்க்கெட் இங்கே எங்கேயோ ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த லோவை வந்து பிரேக் ஆனோன்னே நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். ஸ்டாப் லாஸ் இது. ஸோ இப்போ என்ன ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்கா? நம்மளோட என்ட்ரி வந்து இங்கே, நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே. சரிங்களா? இப்போ நம்மளோட டார்கெட் வந்து இங்கே. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, நம்மளோட என்ட்ரி என்ன 1654லேருந்து 60 பாயிண்ட் 6 பாயிண்ட் வந்துட்டு ஸ்டாப் லாஸு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12 பாயிண்ட் வந்துட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது டார்கெட். ஸோ 1:2. ஸோ அதுதான் நம்மளோட டார்கெட்டாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த லைனை போட்டுக்கலாம். சரிங்களா? மார்க்கெட் வந்துட்டு மேலே போச்சு. மேலே போய் திருப்பி வந்துட்டு ஒரு லோவர் ஹை ஃபார்ம் பண்ணிட்டு வந்துருச்சு. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ இந்த பாயிண்ட்டை வந்துட்டு ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த பாயிண்ட்டை ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு கேள்வி வரும். இப்போ திருப்பி இங்க ஒரு ஹை லோ வந்திருக்குல்ல. இப்போ இந்த பாயிண்ட்ட நம்ம ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸா யூஸ் பண்ணலாமா? வேணாமான்னு கேட்டீங்கன்னா, நான் பண்ண மாட்டேன். ஏன்னா, அது லோவர் லோ வைக்கல. இங்க ஹையர் லோ தான் வச்சிருக்கு. ஸோ சப்போஸ் இந்த லோவையே பிரேக் பண்ணல, இந்த லோவையும் பிரேக் பண்ணல அப்படின்னா, இந்த ஹைய பிரேக் பண்ணிட்டு இந்த ஹையும் பிரேக் பண்ணிடலாம். அப்படி பிரேக் ஆகும்போது நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு 6 பாயிண்ட் ஸ்டாப் லாஸா இருந்தது வந்து, இப்போ நம்மளோடது வந்துட்டு 4.5 பாயிண்ட் ஸ்டாப் லாஸா மாறியிருக்கு. அதுதான் நம்மளோட ரிஸ்க்கை குறைச்சிருக்கும். ஒரு ரிவார்டு சேம் தான். மார்க்கெட் எப்படி போகுதுன்றதை நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்போ எனக்கு கொஞ்சம் அடுத்த வேலை இருக்கு. நான் திருப்பியும் சிஸ்டம் கிட்ட வந்தேன்னா நான் பார்த்து உங்களுக்கு என்ன ஏதுன்ற அப்டேட் கொடுக்குறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம என்ன போட்டிருப்போம்னா, ஹெச்டிஎஃப்சி பேங்கோட அனாலிசிஸ், அந்த என்ட்ரி வந்ததுக்கப்புறம் என்ன அனாலிசிஸ் அப்படின்றத நம்ம போட்டிருந்திருப்போம். அதோட கண்டினியூஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அது நான் ரெக்கார்ட் பண்ணும்போது லைவ் மார்க்கெட்லேயே நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுறது வந்துட்டு இன்னைக்கு சனிக்கிழமை 5:20க்கு நான் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ வாங்க பார்ப்போம். நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளோட என்ட்ரி இங்கே இருந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, நம்மளோட ஸ்டாப் லாஸ் இங்கே வந்திருக்கும். நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த லோ வச்சுட்டு இங்கே ஒரு ஹை வச்சோன்னா நான் என்ன பண்ணுறேன்னா, ஸ்டாப் லாஸை இங்கே மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஸ்டாப் லாஸை இங்கே மாற்றியாச்சு. இப்போ ஸ்டாப் லாஸ் மாற்றினதுக்கப்புறம் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இன்னுமே நம்ம ஸ்டாப் லாஸ் இங்கே எடுத்துகிட்டு வர முடியாது. ஏன்னா நான் ரெக்கார்ட் பண்ணும்போது நம்ம இங்கே இருந்தோம். ஸோ மார்க்கெட் வந்து இந்த லோவை பிரேக் பண்ணாதான் இந்த ஹைக்கு வராதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கும். அது வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்டாப் லாஸ் இங்கே எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ கிட்டத்தட்ட மார்க்கெட் இங்கே வரும்போது இந்த லோவே பிரேக் பண்ணிருச்சு. அப்போ நீங்கள் உங்கள் ஸ்டாப் லாஸை இங்கே இருந்த ஸ்டாப் லாஸை நீங்கள் என்ன பண்ணிருக்கலாம்னா இங்கே மூவ் பண்ணிருக்கீங்க. சரிங்களா? ஸோ இதனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ரிஸ்க்கை நீங்கள் கம்மி பண்ணிட்டே வரீங்க. நான் திருப்பியும் சொல்கிறேன், மார்க்கெட் வந்துட்டு எல்லா வாட்டியும் சப்போர்ட்டை கரெக்டாக டச் பண்ணிட்டு தான் போகணுன்ற அவசியம் இல்லை. உங்களை ட்ராப் பண்ணணும்னு முடிவு பண்ணிருச்சு அப்படின்னா, சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே போய் கூட உங்களை ட்ராப் பண்ணும். இல்லை சப்போர்ட்டுக்கு மேலேயே இவனுங்களை நம்ம கூப்பிட்டுக்கிட்டு போவானா, நம்ம எஸ்கேப் ஆயிடலான்ற மாதிரியும் அவங்க மேலே எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அதனால மார்க்கெட் விஷயத்துல வந்து நீங்க எப்பவுமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு ஏன் சொல்றேன்னா, உங்க காசை நீங்க தான் பத்திரப்படுத்த முடியும். வேற யாராலையும் பத்திரப்படுத்த முடியாது. நீங்க நான் குதிச்சா தலைகீழா தான் குதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்ணீங்க அப்படின்னா, உங்க ஸ்டாப் லாஸ் கண்டிப்பா எல்லா வாட்டியும் அவங்க வந்து ஹண்ட் பண்ணுவாங்க. ஒரு மித்தும் போகும், ஸ்டாப் லாஸ் ஹண்டிங். அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஸ்டாப் லாஸ் வந்துட்டு இங்க வச்சிடுறேங்க, அது எப்படிங்க என் ஸ்டாப் லாஸை தொட்டுட்டு ரிட்டர்ன் போகுது? நடக்கலாம். அதுதான் சொல்றேன், மார்க்கெட் உங்களை ட்ராப் பண்ணணும்னு முடிவு பண்ணிருச்சுன்னா எப்போ வேணா கூட எப்படி வேணா கூட ட்ராப் பண்ணும். அதனாலேயே நான் என்ன சொல்றேன்னா, ரொம்ப ரொம்ப காஷியஸா இருங்க. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்படி அப்படியே மூவ் ஆகிட்டே வருது. நம்ம ஃபர்தராக நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இங்கே வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக மார்க்கெட் அங்கே வந்துருச்சு. சரிங்களா? நான் திருப்பியும் நான் சொல்றேன், அந்த இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ நான் போடும்போது நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, பேங்க், ஃபினான்ஷியல்ஸ், ஆல்கஹால்ஸ்லாம் நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். அதனால நான் இந்த ஸ்டாக்கை ட்ரேடும் பண்ணல. இந்த ஸ்டாக்கோட லைவ் மார்க்கெட் அனாலிசிஸ் என் ஆஃபீஸ் டைம்லயும் வந்துட்டு உங்களுக்காக தான் உட்காந்து நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதோட அனாலிசிஸ் தான் நான் போட்டேன். என்னால் அதாவது நீங்க அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன், நீங்களே பாருங்க. இங்க போறேங்க, நான் இந்த வீடியோ நான் போடுறேன். கிட்டத்தட்ட வந்துட்டு 22 நிமிஷம் வீடியோ நான் போட்டிருக்கேன். சரிங்களா? இந்த 22 நிமிஷம் வீடியோவில் என்ன ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்காக ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அந்த 22 நிமிஷம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் திருப்பி நான் போட்டு கேட்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வாய்ஸ் ரெக்கார்ட் ஆயிருக்கான்னு பார்க்கணும். அந்த வாய்ஸ் கிளாரிட்டி நல்லா இருக்கான்னு பார்க்கணும். முதல்ல நெட்வொர்க் இஷ்யூ இல்லாமல் கரெக்டாக கிளாரிட்டியோட வந்திருக்கான்னு பார்க்கணும். இதெல்லாம் நான் ஒரு வாட்டி கேட்டுட்டு, ஓகே கண்டென்ட் வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா ஓகே, அதுக்கப்புறம் நான் வந்துட்டு அதை வந்துட்டு ஃபர்தரா அந்த தம்ப்நெயில் ஆட் பண்றது, அதுக்கப்புறம் அந்த யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்ற அந்த ஒரு கிளிப்பு போடுறது, டிஸ்க்ளைமர் போடுறது, இதெல்லாம் வச்சு நான் திருப்பி எடிட் பண்ணி திருப்பி நான் அதை வந்துட்டு சேவ் பண்ணணும். நான் சேவ் பண்ணும்போது ஹெச்டி வெர்ஷனில் சேவ் பண்ணணும். அதெல்லாம் வந்துட்டு ப்ராசஸ் ஆகி கம்ப்ளீட் ஆகி வரதுக்கு ஒரு 1/2 hour ஆகும்.
ஸோ ஆல்ரெடி ஆஃபீஸ் ஒர்க் இருக்கும்போது சைடில் அந்த வீடியோ கேட்டுட்டு இருப்பேன், நான் பார்த்துட்டு இருப்பேன். சரி ஓகே, அது ஒரு 1/2 hour to 45 minutes மேலே ஆகிடும். ஏன்னா நடுவில் பாஸ் பண்ணுற மாதிரி வரும், நடுவில் மீட்டிங் வந்துடும், ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் திருப்பியும் வந்துட்டு இந்த வீடியோ வந்து ரெண்டரிங் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஹெச்டி ஃபார்மேட் எடுக்கணும். அதுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 45 minutes ஆகிடும். ஸோ கிட்டத்தட்ட அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி முடிக்கும் போது டைம் வந்து இங்கே இருந்திருக்கும். 10 மணிக்கு அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 10 மணினா 10:45 11 மணிக்கு அந்த வீடியோ வந்து கேட்டு முடிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 45 minutes அதை வந்து நான் இது பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் லோட் பண்ணும்போது இந்த வீடியோவோட டைமிங்கே எனக்கு எப்போ நான் லோட் பண்ணுன்றது கூட எனக்கு தெரியல. ஸோ அதனால அவ்வளோ லேட் ஆகுது. இதெல்லாம் லேட் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் உங்களுக்கு அப்லோடே பண்ணும்போது, நான் 10 மணிக்கு வீடியோ எடுத்துட்டு உங்களை நான் வந்துட்டு ஒரு நான் வந்துட்டு ஒரு 1 hour கழிச்சு நான் அப்லோட் பண்றேன்னு வைங்களேன். 11 o'clock போல அப்லோட் பண்றேன்னு இருக்கும்போது மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்துருச்சு. அதுக்கப்புறமா எடுக்கலாமா வேணாமா இந்த பல கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் மீறியும் நான் வந்துட்டு சரி நம்ம கரெக்டா நம்மளோட ஒர்க்கை பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நான் பண்றேன். ஸோ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா வேணும். அது இருந்தாதான் எனக்கு வந்துட்டு ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கும். இன்னொரு விஷயமா நான் சொல்லிடுறேன். நான் ஸ்டன்னர் ஷேர் சேனல் தான் ஆரம்பிச்சேன். 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட தான் இருக்கு. அதுலயும் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அதுல இல்லாத ரெஸ்பான்ஸ் கடந்த ஒரு வாரமா நீங்க பயங்கரமா கொடுத்துட்டு இருக்கீங்க. நான் இவ்வளவு வியூஸ் எல்லாம் போகும்னு நினைச்சு கூட பார்த்தது இல்லை. ஒரு வீடியோ போட்டா 1000 வியூ எல்லாம் போகும்னு நினைச்சு பார்த்தது இல்லை. ஆக்சுவலா ஒரு சில வீடியோலாம் ட்ரெண்டே ஆகும் நிறைய பேருக்கு. என்னெல்லாம் பொறுத்த வரைக்கும் ஒரு 200 வியூ போகுமா அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். ஆனா சாலிடா 1000 வியூலாம் எனக்கு கொடுக்கறது வந்துட்டு எனக்கே ரொம்ப பெரிய விஷயம். அதனாலே நான் எப்படி இருக்கேன்னா ஜென்யூனா நம்ம என்ன கத்துக்கிட்டோமோ நம்மளுக்கு என்ன புரிஞ்சிருக்கோ அதை நம்ம மக்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அதனாலதான் இந்த வீடியோலாம் வர்றதுக்கு லேட் ஆகுது. அதனால ஏதோ தப்பா நினைச்சுக்காதீங்க. அதனாலே நான் உங்களுக்காக மெனக்கெட்டு நான் வந்து லைவ்ல வந்துட்டு அனாலிசிஸ் பண்ணி போடணுன்றதுனால நான் போட்டிருக்கேன். ஸோ இதுதான். அதுக்கப்புறம் நான் வேற என்ன டிஸ்கஸ் பண்ணலான்னு பார்க்கும்போது ஏற்கனவே மக்கள் நிறைய பேர் வந்துட்டு நிறைய கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஸோ அதனால வந்துட்டு உங்களோட கண்டென்ட் எல்லாம் அப்படியே நான் வந்துட்டு முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தேன். ஸோ சார்ட்ல மூவிங் ஆவரேஜ் செட் பண்ற வீடியோ போடுங்க ப்ரோன்னு சொன்னாங்க. ப்ரோ இதுக்காக ஒரு ஸ்பெஷல் கண்டென்ட் இருக்கு ப்ரோ. இதுதான் இந்த 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 இதுல நான் செட் பண்ணியிருக்கேன் பாருங்க. இந்த கண்டென்ட் தான். இது வச்சு நான் வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு வீடியோ நான் வந்து போடுறேன். அப்போ மூவிங் ஆவரேஜ் பத்தியும் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்புறம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சார்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. வாங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பார்க்கலாம். ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து மந்த்லி சார்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் போயிடுறேன். மந்த்லி சார்ட்ல போனோன்னா அந்த மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஸ்டாக் வந்துட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு டைரக்ஷன்ல இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னு இருக்கும்போது நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் என் தாட் ப்ராசஸ் சொன்னோன்னா ஒரு பேரலல் சேனலுக்குள்ள டிராவல் ஆகுதா அப்படின்னு சொல்லி பாக்குறேன். ஸோ பேரலல் சேனல் சூஸ் பண்ணி நான் பேரலல் சேனல் போட்டு பாக்குறேன். ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இது கரெக்டான பேரலல் சேனல் தான், இப்படிதான் போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன்னா ஸ்டாக் இங்க வந்து ஒரு வாட்டி சப்போர்ட் எடுத்திருக்கு, அதுக்கப்புறம் மேல இங்க வந்து ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. அதனால நான் இதை போட்டேன். ஆனா செகண்ட் டைம் வந்து ஸ்டாக் இங்க சப்போர்ட் எடுத்திருக்கு. இதுக்கப்புறம் இங்க ரிஜெக்ட் ஆனாதான் இது கரெக்டான பேரலல் சேனலுக்குள்ள போகுதுன்றது அர்த்தம். ஸோ அது நடக்கல அப்படின்னு இருக்கும் போது என்னால கன்ஃபார்மா இது வந்து ஒரு பேரலல் சேனல்ல தான் நம்ம வரையணும் அப்படின்றது கிடையாது. பேரலல் சேனல்னா எப்படின்னா வந்துட்டு 1 2 3 4 4 இடத்துல உங்களுக்கு வந்துட்டு ஒரு 2 சப்போர்ட் 2 ரெசிஸ்டன்ஸ் நீங்க பார்க்கணும். அப்படி பார்த்தா மட்டும் தான் நீங்க பேரலல் சேனலே கரெக்டா வரைய முடியும். ஸோ அதனால இது ஒரு பேரலல் சேனல் தான் கேட்டீங்கன்னா வந்துட்டு ஃபார்மேஷன்ல இருக்கு. ஆனா எக்ஸாக்டா இதை வச்சு நம்ம ட்ரேட் எடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா நம்மளால கன்ஃபார்மா சொல்ல முடியாது. சரிங்களா? நாம அதனால நான் என்ன பண்றேன்னா ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கான்செப்ட் படி போகும்போது என்ன ஆகுதுன்னா இங்க வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு, இங்க வந்து ஒரு சப்போர்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. இது எப்போ ஃபார்ம் ஆயிருக்கு? கிட்டத்தட்ட 2010ல இருந்து 2020 வரைக்கும், அதாவது ஒரு 11 வருஷம் இது ஆகி அதுக்கப்புறம் தான் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட்ஸ் ரேஞ்சுக்குள்ளே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்து ட்ரிபிள் ஆயிருச்சு. அதாவது ஒரு 400 rupees வச்சுக்கோங்க. 375ல இருந்து என்ன இருக்குன்னா இப்போ இதோட பிரைஸ் ஆல் டைம் ஹை வந்து 912. ஸோ 375 into 3 அந்த ரேஞ்சு கிட்ட ஆயிடுச்சு. உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க கால்குலேட்டே பண்ணி பார்த்துருங்க. 375 into 3 ஓகேவா? 1125 மேபி அதான் டபுளுக்கு மேல ஆயிடுச்சு. இன்னும் ட்ரிபிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்றதுதான் நான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில பாக்குறேன். ஆனா என்னோட டெலிகிராம் சேனல்ல வந்து நான் ஒரு இனிஷியலா ஒரு அனாலிசிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அந்த அனாலிசிஸ் படி பார்க்கும்போது வந்துட்டு எனக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கிட்டத்தட்ட 3000 வரைக்கும் போகும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்ல தான் நான் இருந்தேன். ஆனா அப்போ வந்து நான் பேங்க்ஸ்லாம் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் பண்றது இல்லை. ஸோ இந்த ஸ்டாக் அவ்வளவு தூரம் போகுமான்றத வந்துட்டு அந்த அனாலிசிஸ் படி போகலாம். ஆனா இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு ப்ராப்பரா இவ்வளவு போகலாம், இல்லை இவ்வளவு அது மாதிரி நடக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், எப்படி பண்ணலாம்ன்றத பார்ப்போம். இன்னொரு ஒன்று சொல்லிடுறேன். செபி புதுசா ஒரு ரூல் போட்டிருக்காங்க. ஸ்டாக் நேம் சொல்லி நீங்க வந்துட்டு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்க கூடாது. அப்படி கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க வந்து செபி ரிஜிஸ்டர்டா தான் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதனால நான் வந்து இந்த சார்ட்ல நீங்க கேட்டதுனால நான் அனாலிசிஸ் தான் பண்றேனே தவிர இந்த ஸ்டாக் வந்துட்டு இந்த லெவல்ல ட்ரேட் எடுங்க, இந்த லெவல்ல ஸ்டாப் லாஸ் வைங்க, அந்த கான்செப்டே என்கிட்ட இருந்து வராது. சரிங்களா? அதை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஸோ இப்போ நான் வந்து வீக்லி சார்ட்டுக்குள்ள போறேன்.
சரிங்களா. வீக்லி சார்ட்குள்ள வரும்போது என்ன ஆகுதுன்னா திருப்பியும் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிருந்திருக்கு. அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகி ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் மாதிரியும் எடுத்து அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆகி போயிருச்சு. பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ரீடெஸ்ட் வந்துருக்கு. இதை தான் நான் சொல்லுவேன். நீங்க பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நீங்க எடுத்திருந்தீங்கன்னு வைங்களேன், இதை தான் நீங்க ஸ்டாப் லாஸா வைப்பீங்க இந்த பிரேக் அவுட் கேண்டில் ஃபார் சம் ட்ரேடர்ஸ். அப்படி நீங்க வைக்கும் போது அந்த ரீடெஸ்ட்ல உங்க டார்கெட் உங்க ஸ்டாப் லாஸா அடிச்சிருச்சு. இதுதான் நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்க, ரீடெஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணுங்க. ஏன் ரீடெஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணா என்ன எடுப்போகுது? ரீடெஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணாம மேலே போதுனா போட்டோம், நம்மளுக்கு அந்த ஸ்டாக் இல்லைன்னு அர்த்தம். 500-1000 ஸ்டாக் நம்ம கிட்ட இருக்கும் போது ஒரு ஸ்டாக் நம்மளை விட்டு போறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ரீடெஸ்ட் ஆகுது. நான் இதை தான் எப்பவுமே சொல்றேன், ரீடெஸ்ட் வெயிட் பண்ணுங்க. ரீடெஸ்ட் ஆனதுக்கப்புறம் நல்லா மேலே போயிடுச்சு. ஸோ யூஸ்வலா பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் மாதிரி வச்சுக்கிட்டோம்னா இந்த லோல இருந்து இந்த ஹைக் வந்துட்டு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு கரெக்டா. இந்த டிஸ்டன்ஸ் வந்து இந்த பிரேக் அவுட்ல வரணும். அது வந்துருச்சுன்னா டார்கெட் ஹிட்னு இருக்கணும். ஸோ ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி அனாலிசிஸும் இருக்கு. பிரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி பேட்டர்ன் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதையுமே நீங்க கத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம இப்போ நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஏன் இது ரெசிஸ்டன்ஸ்? இது ஒரு ஆல் டைம் ஹை மாதிரி இருக்கு. அதனால இந்த ஆல் டைம் ஹை தான் இப்போதைக்கு நம்ம ரெசிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளோட சப்போர்ட் ஜோன். சரிங்களா. ஏன் இது சப்போர்ட் ஜோன்? ஏற்கனவே ஒரு வாட்டி மேலே போச்சு, கீழே வந்து இங்க ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போயிருக்கு. இது இந்த இவ்வளவு பெரிய கேண்டில் வைக்கும் போது கூட மேலே அடிச்சுட்டு கீழே இவ்வளவு தூரம் ஒரே வீக்ல வந்தோம், இந்த லோவை பிரேக் பண்ணல. ஸோ அதனால நம்மளுக்கு வந்துட்டு இது வந்துட்டு ஒரு நல்ல சப்போர்ட். ஸோ வீக்லி டைம் ஃப்ரேம்ல ஸோ நம்மளுக்கு இப்போ என்ன கிடைச்சிருக்குன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சிருக்கு, ஒரு சப்போர்ட் கிடைச்சிருக்கு. இப்போதைக்கு ஸ்டாக் அதுக்குள்ளதான் ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் நான் இப்போ டெய்லி சார்ட்குள்ள போறேன். ஸோ இப்போ நீங்க என்ன ஒன்னே செக் பண்ணானா இப்போ பேங்க் நிப்டி பாருங்க. பேங்க் நிப்டி ஸ்டாக்ல போறேன். நான் ஏன் பேங்க் நிப்டிக்குள்ள போறேன்னா நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அனலைசிஸ் பண்றோம், அதனால பேங்க் நிப்டிக்குள்ள போறேன். ஸோ ஜூன் 3rd இருந்து 4th ஃபார்ம் ஆன கேண்டில்ஸ் இதெல்லாம். இந்த கேண்டில்ஸ் என்ன ஆகுதுன்னா ஒரு பெரிய வொலாட்டிலிட்டி காமிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு. ஆனா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பாத்தீங்கன்னா இன்னும் அதுக்குள்ளேயே தான் இருக்கு. ஸோ இது என்ன சொல்றதுன்னா மார்க்கெட் என்னதான் ட்ரெண்ட் ஆனாலும் இது ஏதோ ஒரு வீக்னஸ்ல உள்ள இருக்கு அப்படின்றதான் சொல்ல வருது. சரி, எனிவே நம்ம அதை ரொம்ப ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த்குள்ள போகாம நம்ம திருப்பி டெக்னிக்கல்ஸ் வச்சு அனலைசிஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ என்ன ஆகும்னா நம்மளோட மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சாச்சு. இப்போ இது ஒரு ரெசிஸ்டன்ஸ். இது ஏன் ரெசிஸ்டன்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மார்க்கெட் இங்கெல்லாம் போய் ரிஜெக்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம மார்க்கெட் இங்க இருந்து கேப் அப் ஆகும் போது இந்த லோல தான் சப்போர்ட் எடுத்துட்டு மேல போயிருக்கு. ஸோ அல்டிமேட்டா இது ஒரு ரெசிஸ்டன்ஸ். இப்போ அதே மாதிரி சப்போர்ட் பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட். இது ஏன் சப்போர்ட்? ஏன்னா இந்த இடத்துல கொஞ்சம் கன்சாலிடேஷன் ஆயிருக்கு, அது பரவாயில்ல. ஆனா இங்க மேல போய் ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணி இங்க சப்போர்ட் எடுத்திருக்கு, திருப்பி ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணி இங்க சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு சப்போர்ட். சரிங்களா. இப்போ ஃபர்தரா நம்ம ட்ரேட் எப்படி இருக்கணும்? இப்போ நம்ம ட்ரேட் வந்து சப்போஸ் இங்க இருந்து ஒரு பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டக்கு நீங்க போயிடும். சரிங்களா. இங்க இருந்து ஒரு பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா அட்லீஸ்ட் இவ்வளவு தூரமாச்சு போயிடும். இங்க இருந்து பிரேக் அவுட் ஆகாம ரெசிஸ்டன்ஸ் இங்க ஃபேஸ் பண்ணதுன்னா திருப்பி இதுக்குள்ளேயே எவ்வளவு நேரம் கூட இருக்கலாம். ஸோ நம்மளுக்கு இப்போ ரெண்டு டைப் ஆஃப் ட்ரேட் தான். ஒன்னு இந்த பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ரீடெஸ்ட் வருதான்னு பாருங்க. ரீடெஸ்ட் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு இவ்வளவு தூரம் போகலாம். அதுல இருந்து நீங்க எப்படி ட்ரெயில் பண்ணுமோ ட்ரெயில் பண்ணிக்கலாம். சப்போஸ் பிரேக் அவுட் ஆகல, ரிவர்ஸ் ஆகுதுன்னா இதுக்கு கீழே போச்சு அப்படின்னா இங்க ஒரு க்ளோஸ் கொடுத்து ரீடெஸ்டோ புல் பேக்கோ கன்சால்டேஷனோ ஆச்சுன்னா அதுக்கப்புறம் இவ்வளோ தூரத்துக்கு போகலாம். சரிங்களா. அது நம்ம பொறுமையா பேரிஷ்னஸ் வரும்போது நம்ம பொறுமையா அதை பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இந்த ஜோனுக்குள்ள ட்ரேட் ஆகும்போது இந்த ஜோனுக்குள்ள ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சுத்திட்டு இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல ட்ரேட் எடுக்கிறது வந்துட்டு அவசியம் இல்லாதது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு நான் என்ன சொல்லுவேன்னா நம்மளுக்கு நீங்க ட்ரேட் முடிஞ்ச நாள் வந்துட்டு ஜூலை 5th. நம்மளுக்கு பட்ஜெட் வந்துட்டு இன்னும் ஒரு 20 நாள்ல வரும், 20 நாளோ 15 நாள்லயே வரும். ஸோ ஒரு ஸ்விங் ட்ரேட் எடுக்க போறீங்க, ஒரு இவெண்ட் இருக்கும் போது ஒரு ஸ்விங் ட்ரேட் எடுக்க போறீங்கன்னா ரொம்ப ரொம்ப காஷியஸா இருங்க. உங்க ஸ்டாப் லாஸா ரொம்ப ஸ்ட்ரிக்டா வைங்க. அப்படி இல்லைன்னா இந்த 15 நாள் வெயிட் பண்றதுல ஒரு தப்புமே கிடையாது. வெயிட் பண்ணி கூட எடுங்க. அதுக்காக நீங்க சொல்லி நான் வெயிட் பண்ணேன் அது பாட்டுக்கு மேலேயே போயிடுச்சு எனக்கு இதனால பெரிய நட்டம் வந்துச்சுன்னா சொல்லாதீங்க. நான் என்ன சொல்லுவேன்னா ட்ரேட் எடுத்து லாஸ் ஆகிறது வந்துட்டு உங்களுக்கு அதுதான் ஆக்சுவல் நட்டம். ட்ரேட் எடுக்கல, நான் ஒரு சிச்சுவேஷனுக்காக வெயிட் பண்றேன், நான் பொறுமையா வெயிட் பண்ணி ஒரு கொக்கு எப்படி ஒரு மீனுக்காக வெயிட் பண்ணுவோம் அதான் வெயிட் பண்ணி தான் பிடிப்பேன் அப்படின்னா நீங்க லாஸ்ல இல்ல பேஷண்டா இருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த பேஷண்டா இருக்கும் போது உங்களுக்கு வந்துட்டு நிறைய கான்ஃபிடன்ஸ் தான் வரும். அதனால புரிஞ்சுக்கோங்க. இல்ல நான் வந்துட்டு கன்சர்வேட்டிவாவும் இருக்க வேணும்னா அக்ரெசிவாவும் இருக்க வேணும்னா நான் வந்துட்டு நார்மலா ஒரு ட்ரேட் எடுக்கலாம்னு நினைக்கிறேன், எனக்கு பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் நான் எடுக்கணும் அப்படின்னா வெல் அண்ட் குட். அதுக்கேற்ற மாதிரி டிசிஷன் மேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பிரேக் அவுட் வருதான்னு பாருங்க. பிரேக் அவுட் வந்தோன்னா ரீடெஸ்ட் வந்து மேலே போச்சுன்னா நல்லா இருக்கும். அதுதான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட அனாலிசிஸ். இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது தவிர வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க நந்தகுமார். Bro, please prepare a video to explain about what is long and short, where we can use this term for intraday, and also please explain about option buy and sell, and in this trade can we exit before expiry if our target is reached. சரி, இப்போ லாங் அண்ட் ஷார்ட் அப்படின்னு சொல்லும் போது இப்போ பிரேக் அவுட் ட்ரேட் நான் வருதுன்னு சொல்றேன்னா பிரேக் அவுட் ட்ரேட் எடுக்கும் போது
நீங்க பை பண்ண போறீங்க. எதுக்கு? மேலே போகும், நானும் ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி மேலே போக போறேன்னு பை பண்ணும்போது லாங் ட்ரேட். அதே வந்துட்டு நான் வந்துட்டு பிரேக் டவுன் ஆயிடுச்சு, பிரேக் டவுன் ஆன உடனே நான் வந்து கீழே வந்து செல் ட்ரேட் எடுக்க போறேன், இவ்வளவு தூரத்துக்கு போகுதுன்னு நினைக்கிறீங்க. இல்ல நம்ம HDFC பேங்க் ட்ரேட் எடுத்தோம்ல, இங்க வந்து நம்ம செல் எடுக்கிறோம், செல் எடுத்ததுக்கு அப்புறம் கீழே இவ்வளவு தூரத்துக்கு போகும்னு நினைக்கிறீங்களா? இது ஷார்ட் ட்ரேட். லாங் ட்ரேட்னா பை பண்ணி ஹோல்ட் பண்றீங்கன்னா லாங் ட்ரேடு, ஷார்ட் ட்ரேட்னா செல் பண்ணி ஹோல்ட் பண்றீங்கன்னா ஷார்ட் ட்ரேடு. ஸோ ஷார்ட் ட்ரேடுன்னு நினைக்கும் போது மார்க்கெட் வந்து ரிவர்ஸ்ல போகும்னு நினைப்பீங்க. லாங் ட்ரேட் அப்போ வந்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண டைரக்ஷன்ல மார்க்கெட் போகணுன்றது நினைக்கிறதுனால தான் லாங் ட்ரேட், ஷார்ட் ட்ரேட். இது தவிர இன்ட்ராடேல வந்து நீங்க ஆப்ஷன் பை ஆப்ஷன் செல்ல பத்தி கேக்குறீங்க. அது வந்துட்டு ரொம்ப 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 பெரிய கான்செப்ட். அதை நான் எடுக்கிறேன், ஆனா கொஞ்சம் ஸ்லோவா நான் எடுக்கிறேன். ஏன்னா ஒரு ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேல மூவ்மெண்ட் வந்துட்டு கொடுக்கும் போது வந்து நீங்க ஒரு மந்த்லி எக்ஸ்பைரி எடுக்கிறீங்க அப்படின்னா பெருசான மூவ்மெண்ட், அதாவது இந்த அளவுக்கு ஸ்டாக் வந்துட்டு மூவ் ஆகுது அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு மேஜரான பெரிய ரிட்டர்ன்ஸ் வரும். அந்த அளவுக்கு மூவ் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு மேஜரான பெரிய ரிட்டர்ன்ஸ் வராது. அப்படி இல்லைன்னா நீங்க ரொம்ப 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 டைட் கன்சாலிடேஷனுக்கு வெயிட் பண்ணீங்கன்னா ஏதாவது ஒரு மூவ் வரும். ஸோ அதனால ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பை அண்ட் செல் இன்ட்ராடேல சொல்றது ரொம்ப ரொம்ப பெரிய கான்செப்ட். அதை நான் கொஞ்சம் ஸ்லோவா உங்களுக்கு சொல்றேன், சரிங்களா? அப்புறம் வெயிட் ஃபார் சப்போர்ட், எஸ். அதுக்கப்புறம் ஐடிடிசி சிமெண்டேஷன் ஸ்டாக் பத்தி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆக்சுவலா நான் வந்துட்டு சன்னர் ஷேர்ல வந்து ஒரு மெம்பர்ஷிப் வச்சிருக்காங்க. அந்த மெம்பர்ஷிப் எப்படின்னா, ஏதாச்சும் ரொம்ப குவாலிட்டி ரொம்ப ரொம்ப தேவை உள்ள வீடியோ மக்களுக்கு வந்து பேக் டெஸ்டிங் பண்ணி கொடுக்குறேன், நான் சீக்ரெட் ஆஃப் பிவட் பஸ் பத்தி சொல்றேன் அப்படின்னா வந்துட்டு அது வந்து ஒரு மெம்பர்ஷிப்ல போட்டு வச்சிருக்கிறேன். அந்த மெம்பர்ஷிப்ல இருக்கிறவங்களுக்காக என்ன பண்ணிருக்கேன்னா டெலிகிராம் சேனலும் வச்சிருக்கேன். அந்த டெலிகிராம் சேனலை இந்த ஸ்டாக்கை வந்து நான் வந்து ரெக்கமெண்டும் பண்ணியிருந்தேன். இப்போ அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னால் வந்துட்டு வெளியில சொல்ல முடியாது, ஏன்னா வந்துட்டு ஆஸ் பெர் செபி நார்ம்ஸ் நான் பண்ண முடியாது, அதெல்லாம் நான் சொல்லலை. பட் ஆனால் நான் அந்த ஐடிடிசி ஸ்டாக் வந்துட்டு என்ன ரேட்ல சொன்னன்றது வேணா நான் சொல்றேன், ஒரே நிமிஷம் இருங்க. ஐடிடிசி எங்க இருக்கு? பை அபவ் 840 ஸ்டாப் லாஸ் 660 சொல்லியிருந்தேன், சரிங்களா? பை அபவ் 840 ஸ்டாப் லாஸ் 650. இப்போ ரைட்னா அது வந்து 920 வரைக்கும் போயிருச்சு. அதாவது ஒரு 80 பாயிண்ட் மூவ், கிட்டத்தட்ட 10% கொடுத்துட்டு இப்போ எந்த பாயிண்ட்ல இருக்குன்னா 870 இருக்கு. ஒரு 30 பாயிண்ட் ப்ராஃபிட்ல தான் இந்த ஸ்டாக் இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் நான் கொடுக்கும் போது என்ன வியூவில் கொடுத்தேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஆல் டைம் ஹை இங்கே இருந்திருக்கு, அதோட பிரேக் அவுட் நடந்திருக்கு, சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2017 இருந்துட்டு ஒரு 7 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இதில் இன்னும் நான் என்னென்னலாம் இதை செக் பண்ணுவேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு மார்க்கெட் ஸ்மித்ல போயிட்டு ஒரு ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்கு, எஃப்ஐ ஹோல்டிங்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றதையும் பார்ப்பேன். ஸோ அதை பார்க்கும்போது நான் என்னென்ன பார்த்தேன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு சுத்திட்டு இருக்கு, எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியல. ஸோ டெக்னிக்கல் நான் ஓப்பன் ஆகிற வரைக்கும் நான் டெக்னிக்கல்ஸ் முடிச்சிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல் டைம் ஹை பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளோட கான்செப்ட் என்ன, எப்பவுமே வந்துட்டு ஒரு ரீடெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணணும். சரி, இப்போ ஒரு கொஸ்டின் கேளுங்க, பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் ஏன் எடுக்கக்கூடாது? அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். இப்போ அசியூம் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, பிரேக் அவுட் கொடுத்தது இந்த கேண்டில், நான் இந்த கேண்டிலுக்கு மேலே ஒரு ட்ரேட் எடுக்கிறேன், சரிங்களா? இந்த கேண்டிலுக்கு மேலே நான் ட்ரேட் எடுக்கிறேன். இந்த கேண்டிலுக்கு மேலே நான் ட்ரேட் எடுக்கும்போது 880 தான் நான் ட்ரேட் எடுப்பேன். என்னோட ஸ்டாப் லாஸ் என்னங்க? என் ஸ்டாப் லாஸ் ஸ்விங் லோ வைக்கும் போது நான் இங்கே வைக்கணும். எவ்வளோ? 276 பாயிண்ட்னா நான் ஸ்விங் லோ வைக்கணும். 276 பாயிண்ட்டுக்கும் 880க்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 பாயிண்ட் டிஃபரன்ஸ். யாராச்சும் அந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் வைப்பாங்களா? சரி, அந்த மாதிரி நீ மந்த்லி சார்ட்ல பார்க்குற, நீ ஏன் மந்த்லி சார்ட்ல பார்க்குற, வீக்லி சார்ட்ல பாக்குறேங்க அப்படின்னு சொல்லும்போது, வீக்லி சார்ட்ல பார்க்கும்போது இங்கே தான் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இந்த பிரேக் அவுட் நான் கொடுக்கும்போது நான் எனக்கு ஸ்விங் லோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு திருப்பி இங்கே தான் வருது. அப்படி இல்லை, இங்கெல்லாம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, அதை பிரேக் பண்ண இடத்துல வந்து நீ ஸ்விங் லோ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்படி பார்த்தா கூட ஸ்விங் லோ 455 வருது. யாராச்சும் வந்துட்டு 50% ஸ்டாப் லாஸ் வைப்பாங்களா? ஸோ இந்த ஃபேக்டர்லாம் கன்சிடர் பண்ணும்போது தான் என்ன பண்றேன்னா, எனக்கு அந்த மாதிரி ஸ்டாப் லாஸ்லாம் வேண்டாம், எனக்கு வந்துட்டு ஸ்டாப் லாஸ் நான் வைக்க போறேன் அப்படின்னா எனக்கு ரீடெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் நான் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறேன் அப்படின்றத நான் சொல்றேன். அதுக்குள்ள நம்ம வாங்க ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்துடலாம். பிஇ பார்த்தீங்கன்னா 104. அப்படின்னா என்ன அர்த்தம்னா வந்துட்டு பிரைஸ் ரொம்ப அதிகமா இருக்கு, ஏர்னிங்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. ரொம்ப சிம்பிளா சொல்றேன், சரிங்களா? நம்மளோட பிரைஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, நம்மளோட ஏர்னிங்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஏர்னிங்ஸ்ன்ற போது ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், நீங்க எவ்வளவு வந்து சேல்ஸ் பண்றீங்க, எவ்வளவு ரெவன்யூ வந்திருக்கு, அதெல்லாம். ஸோ எப்பவுமே ஒரு பி ரேஷியோ வந்துட்டு 20 to 30 இருந்தா ஒரு நல்ல கான்செப்ட் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ப்ரொமோட்டர்ஸ் 87% வச்சிருக்காங்க, ஓகே குட். ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் தான் பண்ணியிருக்காங்க, ஆனால் ஓரளவுக்கு டிராஸ்டிக்கா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, பரவாயில்ல. சேல்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 குவார்டர் மைனஸ், அதுக்கப்புறம் ஒரு 2 குவார்டர்ல வந்துட்டு பிளஸ், அப்புறம் இப்போ வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தான் வந்திருக்கு. 2004 இருந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்துட்டு 274 crores வந்துட்டு 526 crores தான் வந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துல டபுள் த சேல்ஸ் தான் காமிச்சிருக்காங்க. அது பெரிய growth கிடையாது, சரிங்களா?
அப்புறம் இன்கம் பார்த்தீங்கன்னா ஒரு அதே தான் 2019 இருந்து பார்க்கும்போது வந்துட்டு ஒரு ஒரு அஞ்சு வருஷமா பார்க்கும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அப்பவே 20 கோடி. இப்போ கொரோனாலாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய தளர்வுகள்லாம் இல்லாமல் இருக்கு. ஒரு 3 வருஷமா நம்ம ஃப்ரீயாக தான் இருக்கிறோம். அப்படி இருந்தும் அதோட நெட் இன்கம் வந்துட்டு ரொம்ப பெருசா இம்ப்ரூவே ஆகல, அதே ரேஞ்சில் தான் இருக்கு. ஸோ அதனால தான் நான் என்ன சொன்னேன்னா ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கு, ஏர்னிங்ஸ் வந்து கம்மியா இருக்கு அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த ஸ்டாக்ல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, டெக்னிக்கல் படி ஆல் டைம் ஹை பிரேக் அவுட் கொடுத்துருக்கிறதுனால நீங்க கன்சிடர் பண்ணலாமே தவிர, இந்த ஸ்டாக்கை வந்துட்டு நீங்க ஃபண்டமெண்டலா வந்துட்டு நான் ஹோல்டு பண்ணுவேன் அப்படின்றத வந்துட்டு இப்போதைக்கு பண்ண முடியாது. அதோட ப்ரைஸ் எய்தர் வந்துட்டு குறையணும், இல்ல ஏர்னிங்ஸ் வந்துட்டு இப்ப இருக்கிறது வந்து டபுள் ட்ரிபிள் ஆச்சு அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுதான் ஒண்ணு. ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இது வந்துட்டு ரீடெஸ்ட் கொடுத்துருச்சு. நான் இப்போ ட்ரேட் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே தான் என் ட்ரேட் எடுத்திருப்பேன். சேம் பாயிண்ட், அதாவது 880 என் ட்ரேட் எடுத்திருப்பேன். என்னோட ஸ்டாப் லாஸா நான் எது வச்சிருப்பேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்டாப் லாஸை இந்த பாயிண்ட் வைப்பேன். இந்த பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைக்கும் போது 570. ஆனால் நான் வந்துட்டு கொடுக்கும் போது 840 ட்ரேடும் 660 வந்துட்டு ஸ்டாப் லாஸுமா கொடுத்துருந்தேன். அதுவே 20%. இப்போ இதுவுமே அதிகம். ஸோ ஐடிடிசியை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, கொஞ்சம் நல்லாவே கன்சாலிடேட் ஆகட்டுமே. இப்போ இது ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகுது, நீங்க ட்ரேட் உள்ள என்ட்ரு ஆயிருக்கீங்கன்னா கொஞ்சமா என்ட்ரு ஆகிக்கோங்க. ஏன்னா ஸ்டாப் லாஸ் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 300 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ்ல இருக்கு, விச் இஸ் ஆல்மோஸ்ட் 35%. 35% வந்து நீங்க ஸ்டாப் லாஸ் வைக்கணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வைக்க கூடாது. அதுதான் என்னோட பாயிண்ட். அதனால நீங்க கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட அனாலிசிஸ் வந்து மந்த்லி சார்ட்ல நம்ம அனாலிசிஸ் பண்ணிருக்கோம். மந்த்லி சார்ட்ல எப்பெல்லாம் நம்ம அனாலிசிஸ் பண்றோமோ அப்பெல்லாம் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். அதனாலதான் நான் ஃபண்டமெண்டல்ஸ் கொண்டு போய் பாக்குறேன். ஸோ உங்களுக்கு நான் இன்னொரு ஒன்று என்ன சொல்லுவேன்னா, இந்த ஒரு குவார்டர் வந்துட்டு இதோட ஏர்னிங்ஸ் எப்படி வருதுன்னு பாருங்க. இப்போ மார்ச்ல வந்திருக்க, அடுத்து ஜூன் 2024 வந்துட்டு இதோட ஏர்னிங்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். அதோட நெட் இன்கம் சேல்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. ஒரு டிராஸ்டிக்கான இன்க்ரீஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா இந்த ஸ்டாக் பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி டிராஸ்டிக்கான இன்க்ரீஸ் இல்லைன்னா இந்த ஸ்டாக் கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகி ஸ்லோவாக தான் இம்ப்ரூவ் ஆகும். அதை கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரிங்களா? இதுதான் ஐடிடிசியோட அனாலிசிஸ். அடுத்து என்சிசி ஸ்டாக் பத்தி சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. என்சிசி ஸ்டாக்ல போறேன். ஃபர்ஸ்ட் மந்த்லி சார்ட்ல போயிடுறேன். மந்த்லி சார்ட்ல போகும்போது என்ன இருக்கு, ஏற்கனவே எப்பயும் அனலைஸ் பண்ணியிருக்கேன், எப்போ பண்ணியிருக்கேன்னு தெரியல. நான் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறேன். நம்ம ஃப்ரெஷ்ஷாக அனலைசிஸ் பண்ணுவோம். ஸோ என்சிசி ஸ்டாக்கோட கான்செப்டே பாருங்களா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. இப்போ இது என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கீங்க. சரிங்களா? அதாவது கிட்டத்தட்ட 1995 வந்துட்டு 2004 கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பிரேக் அவுட் கொடுத்ததுக்கு அப்புறம் என்னன்னா 10 ரூபால இந்த ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட 237 ரூபாய்க்கு போய் இங்க ஒரு ஹை வச்சிருக்கு. சரிங்களா? இதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா வந்து இந்த ஹை வைக்கும் போது அதோட டைம் என்ன, 2007 வந்து 2024 கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 17 வருஷமா இந்த ஸ்டாக் வந்துட்டு சைட்வேஸ்லேயே ட்ரேட் ஆயிருக்கு. சைட்வேஸ்லேயே ட்ரேட் ஆகி இப்போ வந்து இது வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. சரிங்களா? பிரேக் அவுட் கொடுத்து மேலே போகிற மாதிரி காமிச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டாக் வந்துட்டு இதே மாதிரி அடுத்த வாட்டியும் நம்மளுக்கு ரிட்டர்ன் தருமான்னு கேட்டிங்கன்னா டெக்னிக்கல்ஸ் படி அப்படிதான் காமிக்குது, ரிட்டர்ன்ஸ் தரலாம். நான் அதுக்கு முன்னாடி என்ன பண்றேன்னா, நம்ம மந்த்லி சார்ட்ல எப்பவுமே அனலைஸ் பண்றோம். ஒரு ஸ்டாக் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு அப்படின்ற பட்சத்துல நம்ம வந்து ஃபண்டமெண்டல்ஸ் பாக்குறது நல்லது. ஃபண்டமெண்டல்ஸ் நான் ரொம்பலாம் இன்டெப்தா போயிட்டுலாம் நான் பார்க்க போறது கிடையாது. ரொம்ப கேஷுவலா தான் பார்க்க போறேன். என்சிசி வந்துருச்சு பாருங்க. ஸோ என்சிசி ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் லைட்டாக பார்த்துருவோம். ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்கும்போது 33 இருக்கு. பி ரேஷியோ ஓகே. இது வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் வாட்டர் மெயின் லைன், அதோட லைக் ஒரு ஒரு ஊர்லேயும் வாட்டர் லைன் ரிலேட்டடான கன்ஸ்ட்ரக்ஷன் மெயின்டெனன்ஸும் பார்த்துட்டு இருக்காங்க. ப்ரொமோட்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க, பரவாயில்ல. அதுக்கப்புறம் வந்துட்டு எஃப்ஏ ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 22%, 24%, 23%, 27%, கிட்டத்தட்ட போன குவார்டர் வரைக்கும் பயங்கரமாக ஏற்றிருக்காங்க. சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 2024 750 கோடியில் இருந்தது, இப்போ 18,000 கோடி. இந்த மாதிரி தாங்க இருக்கணும் கம்பெனி. ஜென்ரலாகவே சொல்கிறேன். இப்போ நெட் இன்கம் பார்த்தீங்கன்னா 80 கோடியிலிருந்து 187 கோடி. இந்த ஸ்டாக்லாம் வந்துட்டு நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஆனால் உங்களோட ரிஸ்க் பார்த்துக்கோங்க. நானே இப்போ இந்த ஸ்டாக் இப்போ தான் அனலைசிஸ் பண்ணுறதுனால இந்த ஸ்டாக்ல ஒரு ட்ரேட் எடுக்கலாமா அப்படின்றத நான் பார்க்குறேன். ஸோ அல்டிமேட்டாக இங்கே வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, அதுக்கப்புறம் ஒரு ரீடெஸ்ட் மாதிரி கொடுத்துருக்கு, அதுக்கப்புறம் அது பிரேக் அவுட் ஆகி மேலே போயிடுச்சு. இப்போ நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் இங்கே வரும். கிட்டத்தட்ட 201 ரூபா ஸ்டாப் லாஸ். ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு வந்து 350 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது எவ்வளோ ரிஸ்கான ஸ்டாப் லாஸ் பாருங்க, எவ்வளோ அதிகமான ஸ்டாப் லாஸ் பாருங்க. ஆனால் இன்னொரு ஒன்று நான் என்ன சொல்லுவேன்னா, சப்போஸ் என்சிசி வந்துட்டு இந்த June 4 லோவான ஃபார்மான லோவை க்ளோஸ் பண்ணலை அப்படிங்க, இல்லை இந்த June 4 யாரெல்லாம் எடுத்திருந்தாங்களோ
அவங்களுக்குலாம் பெரிய ரிட்டர்ன்ஸ். 250 ரூபாயிலேருந்து ஒரே மாசத்துக்குள்ள 350 ரூபா, 100 பாயிண்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 40% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு டிப்புக்கும் நீங்க வெயிட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லுவேன். இப்போ நான் என்ன சொல்லுவேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஸ்டாக் இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா ஒரு நல்ல என்ட்ரி டு கோ லாங், அதுதான் நான் சொல்லுவேன். இந்த இடத்துக்கு வந்தாவே ஒரு நல்ல என்ட்ரியை கன்சிடர் பண்ணலாம். நான் வருதான்னு பாருங்க. இது ஆல்ரெடி யாரெல்லாம் ஹோல்ட் பண்றீங்களோ அவங்க இந்த 250 ரூபா ஸ்டாப் லாஸை வச்சு ட்ரெயில் பண்ணிட்டுருங்க. யார் யாரெல்லாம் புதுசாக என்ட்ரு ஆகணும்னு நினைக்கிறீங்களோ ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு, கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க. அதுதான் நான் என்சிசியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டேன், ஐடிடிசி சொல்கிறேன், செல் ட்ரேட் எடுக்கணும் ப்ரோ. எஸ். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்கோட அனாலிசிஸ் வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. டவுன் ட்ரெண்ட், ஸோ ட்ரெண்ட் ரிவர்சல் டு டேக் பொசிஷன். ஓகே, நெக்ஸ்ட் கேண்டில் வெயிட் பண்ணணும். ஆமாம். அதுக்கப்புறம் வந்துட்டு லேர்ன் சம்திங் ஃப்ரம் யுவர் வீடியோ, தேங்க்ஸ் ஃபார் வேல்யூபிள் டைம் டு செஸ் யுவர் டீச்சிங் ஸ்கில்ஸ் அமேசிங் ஃப்ரெண்ட்ஸ், எ பிக் ரெக்வெஸ்ட் டு ஆல் யுவர் டோன்ட் டூ மோட்டிவேட். ஓகே, பெய்ட் கிளாஸ் தே நெவர் டீச் யூ லைக் திஸ் இன் பெய்ட் கிளாஸஸ். தேங்க்ஸ் ப்ரோ, நாட் நாட் ப்ரோ. ஸோ நைஸ் ஆஃப். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. இந்த மாதிரி கமெண்ட் கொடுக்குறது தான் ஆக்சுவலாக வந்துட்டு ரொம்ப என்கரேஜ் பண்ணுது. ஆக்சுவலாக என்னன்னா, இது பெய்ட் கோர்ஸில் சொல்லி தருவாங்களா சொல்லி தர மாட்டாங்களான்றது எனக்கு தெரியாது. நான் வந்துட்டு பெய்ட் கோர்ஸ் கான்செப்ட்லேயே நான் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்லுவோம், தமிழ் சமுதாயத்துக்கு எதாவது பண்ண பார்ப்போம் அப்படின்றது மட்டும் தான் என் கான்செப்ட். அதுக்காக தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனால் ஹானஸ்டாக நான் என்னோட ஒரு தப்பு நான் பண்ணது என்ன தப்புன்னு சொல்கிறதா இல்லை நான் ரொம்ப கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கிட்டானான்னு தெரில. நான் ஒன்றுமே உங்களுக்கு வந்து நான் நிறைய கண்டென்ட் கொடுத்துருக்கணும். நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த கண்டென்ட் கொடுக்க பார்க்குறேன். இக்னோர் நெகட்டிவிட்டி சார். பாசிட்டிவ் மைண்ட் செட் ஃபாலோவர்ஸ் இருக்கும், நீங்கள் அவங்களுக்காகவே வீடியோ போடுங்க. காசு கொடுத்து கோர்ஸ் வாங்கி நிறைய பேர் லாஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் அவங்க ப்ராடக்ட் செல் பண்ண பார்க்குறாங்க. கோர்ஸில் கண்டென்ட்டே ஒன்றுமே இல்லை. உங்கள் வீடியோஸில் ஃப்ரீயாக இருந்தாலும் கண்டென்ட் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் சச் வீடியோஸ், கீப் டூயிங் ஆல். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. நான் சொல்ல வருது அதுதான், நீங்கள் என்னதான் காசு கொடுத்து ஒரு கோர்ஸ் பே பண்ணி போனாலும் பேக் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு சொன்னாலும் உங்களுக்கு வந்து எவ்வளோ தூரத்துக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுன்றது தெரியாது. நான் உங்களுக்கு ஒன்றே என்ன சொல்கிறேன்னா, என் வீடியோ நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்றதுக்காக நான் சொல்லலை. யூடியூப்லேயும் கூகுள்லேயும் அதிகபட்சமான கண்டென்ட் வந்துட்டு கொட்டி கிடக்குது. நீங்கள் அதை வந்துட்டு ஒரு கோர்வையாக யூஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக நிறைய கற்றுக்க முடியும். கோர்வையாக அப்படின்னா நீங்கள் ஒரு டைப் ஆஃப் இண்டிகேட்டர் தான் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா அதை மட்டும், சூப்பர் ட்ரெண்ட் தான் எனக்கு வேணும்னா சூப்பர் ட்ரெண்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. மூவிங் ஆவரேஜ் மட்டும் தான் வேணும்னா மூவிங் ஆவரேஜ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் மார்க்கெட்டில் வந்து ஒரு நாள் தான் இருக்கணும்னு வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்க எதுவுமே கத்துக்க வேண்டாம். சரிங்களா? நீங்க மார்க்கெட்ல ஒரு வருஷம் தான் இருக்கணும்னு வந்திருக்கிறீங்கன்னா நீங்க அப்போ சொல்ற எதுவுமே கத்துக்க வேண்டாம். நீங்க மார்க்கெட்ல நான் சஸ்டெயின் பண்ணணும்னு வந்திருக்கேன் அப்படின்னா நீங்க கத்துக்கிட்டு தான் ஆகணும். நீங்க கத்துக்கிட்டது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கத்துக்கிட்டதை 3 மாசமாச்சு நீங்க யூஸ் பண்ணி ஆகணும். அதே மாதிரி நீங்க யூஸ் பண்ற 3 மாசம் இருக்குல்ல, அதுல புல்லிஷாவும் இருக்கணும், பியரிஷாவும் இருக்கணும், சைட்வேஸாவும் இருக்கணும். ஏன்னா ட்ரெண்டிங் மார்க்கெட்ல ஒர்க் ஆகுறது வந்துட்டு சைட்வேஸ் மார்க்கெட்ல ஒர்க் ஆகாது. புல்லிஷ் மார்க்கெட்ல ஒர்க் ஆகுறது வந்துட்டு பேரிஷ் மார்க்கெட்ல ஒர்க் ஆகாது. பேரிஷ் மார்க்கெட்ல ஒர்க் ஆகுறது வந்து சைட்வேஸ் மார்க்கெட்ல ஒர்க் ஆகாது. ஸோ நீங்க ஒரு பர்டிகுலர் டைம் ஃப்ரேம்ல ஒரு மாசம் தான் நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அது புல்லிஷான டைம் ஃப்ரேம்ல ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேரிஷான டைம்ல ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லி நீங்க வெளில வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க பண்றது ஒரு பெரிய பெரிய தப்பு. அந்த தப்பை சரி பண்ணிக்கோங்க. ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கோங்க. அந்த பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி நீங்க பல வருஷத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணி பாருங்க. ஒர்க் ஆகலைன்னா அடுத்து நம்ம என்ன பண்ணலான்றதை யோசிக்கலாம். ஒர்க் ஆகுதுன்னா அதிலேயே இருங்க, அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாலே பெரிய பெரிய ரிசல்ட் வரும். உங்களுக்கு நான் 2 சொல்லியிருக்கேன். 1, ஸ்விங் யூஸ் பண்றீங்களா, பிரைஸ் ஆக்ஷன் மட்டும் பாருங்க. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி பண்ணுது, என்ன போகுது, அதை மட்டும் பாருங்க. இன்ட்ராடே யூஸ் பண்றீங்களா, ப்ரீ மார்க்கெட் டேட்டா எல்லாமே ஃப்ரீயா கிடைக்குது, அதை மட்டும் யூஸ் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்றத பாருங்க. ப்ரீ மார்க்கெட் டேட்டால நான் இன்னொரு என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு 3 ட்ரெண்டுமே நீங்க அதை பார்க்கலாம். +1% மேல இருக்குன்னா நீங்க புல்லிஷான ஒரு மைண்ட் செட்ல போய் பாக்குறீங்கன்னு அர்த்தம். ஆனா பிரைஸ் ஆக்ஷன் என்ன சொல்லுதுன்னு பார்த்து தான் ட்ரேட் எடுக்கணும். அதே மாதிரி -2% -1% இருக்கும் போது கேப் டவுன் ஆகுற சினாரியோ, அப்போ நீங்க பியரிஷான சைட்ல தான் போய் பாக்குறீங்க. அதே மாதிரி +1% இல்ல -1% இல்லைன்னா பார்க்கவே பார்க்காதீங்கன்ற. அப்பனா என்னன்னா என்ன சொல்ல வரேன், சைட்வேஸ் மார்க்கெட்டு பார்க்காதீங்க. ஏன் எல்லா நாளும் ட்ரேட் பண்ணாதான் உண்டா? எல்லா நாளும் ஒரு கடையில வியாபாரம் நடக்கணுமா? அப்படி இல்லவே இல்லையே. ஏதாவது ஒரு நாள் மந்தமாகவும் போகலாம். அந்த நாள் உங்களுக்கு வந்திருக்குன்றத மாதிரி நினச்சிக்கோங்க. ஒரு ட்ரேட்ல என்ட்ரு ஆகி லாஸ் பண்றதை விட ஒரு ட்ரேட்ல என்ட்ரு பண்ணாம அன்னைக்கு நான் சேஃபா இருந்தனாலே நீங்க ப்ராஃபிட்டா இருக்கிறீங்க தான் அர்த்தம். ஸோ அந்த மைண்ட் செட்டுக்கு வாங்க, நீங்க ஈஸியா சக்சஸ்ஃபுல்லா வரலாம். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்த கருத்து.
இந்த கருத்து பிடிச்சிருந்ததுன்னா இல்லை நான் சொல்லி கொடுத்த கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் தமிழ் சமுதாயத்துக்கு நான் ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த பண்ணணுன்றது எல்லாருக்குமே ரீச் ஆகும். எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ப்ராஃபிட் பண்றோமோ இல்லையோ லாஸ் பண்ணாம சேஃபர் சைட்ல மார்க்கெட்டை நம்பி இருக்க முடியும். அதை தான் நான் சொல்ல வரேன். நன்றி, வணக்கம்.